நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய. இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 9/12/2012 ஞாயிற்றுக்கிழமை இன்று முதல் 15/12/2012 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ஏகாதசி திதியிலே சித்திர நட்சத்திரத்திலே சுபானு யோகத்திலே ஆரம்பிச்சிருக்கிறது. விசேஷந்தான், இருந்தாலும் ஏற்றத்தாழ்வான வாரம் இது. எடுத்த காரியங்கள் எல்லாமும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், ஒன்று நடக்கும். கடன் கேட்டு போவோம், கிடைக்காது. எல்லாமே நம்மள இந்த அலைச்சல் திருச்சல்னு பேர். நல்ல ஒரு மன ரீதியாக நம்ம ஒரு தெளிவை உண்டு பண்ணிக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் உபாதைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். வாரத்தில் 2 நாள் மட்டும் நம்ம கொஞ்சம் சங்கடப்படணும். அந்த 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் எதுலேயுமே நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோன்னா பாக்கி 5 நாளும் நமக்கு போகிறது தெரியாது. அப்போது வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இதிலே எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்துலையும் இந்த 2 நாளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறச்ச நமக்கு சரீர உபாதைகள்லாம் வராது. இரவில் படுக்கிறச்ச சட்டுன்னு படுத்துக்கணும், காத்தால சட்டுன்னு எந்திரிக்கணும். 9 கிரகத்துக்கு 4 கிரகம் மட்டுமே சாதகமாக இருக்கிறதுனால மற்ற நிலைகள்லாம் நாம் தான் நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் கூட மனப்பக்குவத்தினால வாரத்தை நாம் கொண்டு போயிடலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புஜார யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டுதல்லாம் கிடைக்கும். அப்போது நமக்கு இந்த சதவீதத்தை பார்க்கும்போது 92% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. கவலைப்படக்கூடாது. நிறைய சந்தோஷமான ஒரு நிலைகள்லாம் நமக்கு கைகூடி வரும். இந்த வரன்கள்லாம் பார்த்தேன்னா தன்னால் தேடி வரும். உறவுக்காரெல்லாம் பார்த்தா திடீர்னு ஆற்றுக்கு வருவா. ரொம்ப நாள் பகையாக நினச்சின்னு இருப்பா. மனத்தாங்கல், மன கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் நீங்கி நல்லா சௌக்கியமாக இருப்பா. அண்ணா தம்பி உறவு முறைகள்லாம் நல்லா இருக்கும். சண்டை கிண்டை போட்டுருப்பா. சில பேர் இப்போல்லாம் ஏத்தாப்பில் எதிரும் புதிருமா இருக்கிறவெல்லாம் அப்படி பார்த்துக்கிறச்சு சந்தோஷப்பட்டு இந்த குடும்பங்கள்லாம் 2 குடும்பமும் ஒன்று சேரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் இந்த யோகத்தில் நமக்கு நடக்க போகிறது. எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நாமளும் நல்ல பக்தி பிரார்த்தனையில் இருக்கணும், பகவானை பிரார்த்திக்கணும். கவலைப்பட வேண்டாம், எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணாய. மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறது. காரணம் சித்திர நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் சாமன யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. எதிர்பாராத நன்மைகள், குறிப்பாக பெண்களுக்கு மன சந்தோஷமும் குதூகலமும் கிடைக்கும். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட குரு பகவான் கொஞ்சம் அப்படி விலகி நிற்கிறார். அப்போ சில தடுமாற்றமான நிலைகள்லாம் மன ரீதியாக கிடைக்கும். இப்போ ஆஃபீஸில் உத்தியம் பார்த்துட்டு இருக்கா, மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அப்படி பணிவாக போகணும். பணிஞ்சுன்னா ரொம்ப நம்மளை இழக்க வேண்டியில்லை. அதே நேரத்தில் நம்ம பணிவாக அவள்கிட்ட எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். வார்த்தையில் எதிர்வாதம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம வார்த்தைகளை எப்போவுமே மற்றவா சொல்கிறச்ச அதை கிரகிச்சு காதால் கேட்டு நம்ம மறு வார்த்தை பேசணும். பெரிய வாழ்கிட்டலாம் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிறச்ச எல்லாமே நல்லா இருக்கும். சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மனோதைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கும். அதே நேரத்தில் ராகுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தமாக இருக்கிறதுனால கேதுவுடைய நிலையும் நல்ல சுபிட்சம், உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கும். எப்போவுமே ஆரோக்கியம் ரொம்ப அவசியமான ஒன்று. உடல் ஆரோக்கியம்லாம் நல்ல சௌக்கியத்தை தரும். 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய். கடகராசி அன்பர்களே, அச்சுத யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. ஏகாதசி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் கொஞ்சம் சில தடங்கல்கள் இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம். சமாளிக்கிறதேங்கிறதே ஒரு பெரிய கலை தான். சாமர்த்தியமாக இருக்கிறத விட சாதுரியமாக நம்ம காரியங்களை சித்தி பண்ணலாம். குறிப்பாக வியாபாரம் தொழில் பண்ணுறவாள்லாம் நல்ல மேன்மை அடைவா. தொழில்னால் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலைகளை ராகு பகவான் உண்டு பண்ணுவா. அதே நேரத்தில் 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. 2 கிரகங்கள் சாதகம் இல்லைனாலும் குருவுடைய பலமும் ராகு கேதுவுடைய பலமும் நமக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். ராகு கேதுவுடைய சுழற்சி நமக்கு எதிர்பாராத நல்ல ஒரு மன ரீதியான தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இது. குறிப்பாக பெண்களுக்கு சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால நல்ல மன தைரியமாக இருப்பா. பயந்துன்னு ஒரு பள்ளியை பார்த்தா கூட பயப்படுறவா கூட ஒரு துணிச்சலாக
போராடி எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மன வலிமையை கொடுக்கும். வார கடைசியில் சனிக்கிழமை மட்டும் நம்ம சன்னதி சேவிக்கிறதுக்கு போங்கோ. சனிக்கிழமையில் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. ஹனுமான் சன்னதி எங்கே இருக்க போய் எம்பெருமானை சேவிச்சுட்டு வாங்கோ. 1008 வடமாலை சாத்துங்கோ. 1008 பேர் வடமாலை சாப்பிட்டுட்டுமே உளுந்து வடையை சாப்பிட்டாக்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நல்லா தீர்ந்து போயிடுமே. உளுந்து வடை உபயம் பண்ணுறச்ச காது பஞ்ச இந்திரியங்களும் நன்னா இருக்குமே. நமக்கு ஒரு 1008 வசதிக்கு ஏற்ப இல்லையா, ஒரு 108 வடமாலை பகவானுக்கு சேருங்கோ. அதை எல்லாத்தையும் 108 வடமாலையை சாத்திட்டு ஆற்றுக்கு கொண்டு வந்துடாமல் எல்லாருக்கும் அதை அங்கேயே விநியோகம் பண்ண சொல்லுங்க. நம்ம பேருக்கு ஒரு 10 வடையை ஆற்றுக்கு குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு சூழ்நிலையாக உயர்ந்த ஒரு நல்ல ஒரு நிலைகளை நமக்கு பகவான் உண்டு பண்ணுவார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 82% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய. சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ஏகாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் சுதாம யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ஆகாத நிலை தான், மேடு பள்ளமான நிலைகள் தான். எங்கே போய் எதை கேட்டாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவான பதில் இருக்காது, நெகட்டிவான பதில். சரீர உபாதைகளும் கொஞ்சம் கொஞ்சம் படுத்தும். காரணம் என்னென்னா 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பிரீத்தியும் நமக்கு நன்னா இல்லை, செவ்வாயுடைய பலமும் நமக்கு நன்னா இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கக்கிழமை, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை எதிரையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் அவட்ட பதட்டப்படாமல் பேசி பழகணும். அவள் என்ன சொல்கிறாளோ அதை காதில் வாங்கிட்டு பிறகு நம்ம பேசணும். கூடுமான அளவுக்கு மௌனமாக இருக்கிறது நல்ல விசேஷம் தரும். மௌனமாக இருந்து பகவானை பிரார்த்திச்சுக்கணும். வாரத்தில் அந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நல்லா ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இரவில் பால் பழம் சாப்பிட்டுட்டு பகவானை பிரார்த்திச்சுங்கோ. கார்த்தால வேலையில் இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் சாப்பிடாமல் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா காரியத்தையும் பகவான் உங்களுக்கு சித்தி பண்ணிடுவார். வண்டி வாகனங்கள்லாம் புது வண்டி வாகனங்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பிறகு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி வீடு மனை வாங்குறவாலாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நல்ல நேரம் வரும்பொழுது நமக்கு நல்லதே நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரையுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் பெரியவாள்கிட்ட பேசினாலும் கூட நல்லா ஆழ்ந்து கேட்கணும். அவள் என்ன சொல்கிறாளோ நல்லா உற்று கவனிக்கணும். உற்று கவனிக்கிறச்ச நமக்கு எல்லாமே நன்மையே நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 52% மட்டுமே நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே குஹ யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ஏகாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா போன வாரம் 2ஆம் தேதி பயிற்சியானது தனஸ்தானத்தில் 2ல் ராகு பகவானும் அதே நேரத்தில் அட்டமத்தில் கேது பகவானும் இருக்கிறது. அவ்வளோ விசேஷம் இல்லை தான். இந்த வாரமும் விசேஷமாக போகலை, அப்படியே மன தடுமாற்றமாகவே இருந்துகிட்டே இருக்குது. 100%க்கு நமக்கு 51% தான் நன்மை இருக்கிறது. சந்திரனுடைய சுழற்சி நன்னா இல்லைங்கிறதுனால எதுலையுமே பெண்கள் குறிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு செயல்லையும் சரி, வண்டி வாகனத்தில் ஏறுறையும் சரி, பதட்டம் இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தாக்கா மொபைலை பிடிச்சி பேசிகிட்டே காரில் ஏறுவா, சில பேர் மொபைலில் பேசிகிட்டே காரை ஓட்டுவா. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எது நமக்கு ஆகாததோ அதை நம்ம புத்திசாலித்தனமாக அதிலேருந்து விலகி இருக்கணும். எது ஆகுதோ அதை எடுத்துக்கணும். குழந்தைகள்லாம் கொஞ்சம் அடம்பிடிப்பா, சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. காத்தால சட்டுன்னு எழுந்திரினா நான் அப்புறம் எந்திரிக்கிறேன் அப்படின்பா. முதல்ல காப்பியை கொண்டா, காப்பியை சாப்பிட்றேன்பா. ஒரு மாதிரி அசத்தா பேசுவா, அசமந்தா இருப்பா. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே தெளிவாக ஓடும். 3 நாள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, மற்ற நாள் பூரா எல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கும். சனிக்கிழமை பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆலயங்களுக்கு போய் எள்ளு எண்ணெய் போடுங்கோ. நவகிரக சன்னதி அருகாமையில் இருந்ததுன்னா பகவான்கிட்ட போய் பிரீத்தி பண்ணிட்டு வாங்கோ. எல்லாமே சௌக்கியமாக இருக்கும். தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க. தித்தியானம் பண்ணுறது விசேஷம். பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம். அதே நேரத்தில் நல்லா தயிர் நல்லா வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மற்றவாளுக்கு நல்லா அன்னதானம் கொடுக்குறச்ச எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மன கஷ்டம் இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி போயிடும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு மிக்க வாரம் இது. 100%க்கு உங்களுக்கு இந்த கொஞ்சம் அந்த பலன், அதாவது சதவீதம் குறைச்சலாக இருக்குன்னு நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. ஓம் நமோ நாராயணாய. துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. ஏகாதசி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் ராஜநல யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சரி, ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச ஜென்மத்தில் ராகு பகவானும் சப்தமத்தில் கேது பகவானும் இது விசேஷம் இல்லை தான். இருந்தாலும்
இந்த வார கிரக நிலைப்படி 9 கிரகத்தில் 7 கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக செவ்வாயுடைய பலம் நன்னா இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கலாமே, சொந்த நிலம் வாங்கலாமே, விவசாயிகளுக்கு நல்ல ஏற்றமிகு வாரம் இது. நல்ல மகசூல்லாம் நன்னா இருக்கும், தானியங்கள் அறுவடையெல்லாம் நன்னா இருக்கும். வெளியில் நல்லா கடன் கேட்டு போகிறச்செல்லாம் கடன் கிடைக்கும். சில பேர் பார்த்தாக்கா பேங்கில் லோன் போட்டிருப்பான். லோன் போட்டிருக்கிறச்ச குருவுடைய நன்னா சௌக்கியமாக இருக்கிறதுனால, அதே நேரத்தில் சுக்கரனுடைய சார பலமும் நன்னா இருக்குது, சுக்கரனுடைய பிம்ப பலமும் நன்னா இருக்குது, சுக்கரனுடைய அதிச்சாரமும் நன்னா இருக்கிறதுனால நமக்கு கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும். சந்திரனுடைய சுழற்சி 45% நன்னா இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் கிடைக்கும். உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் நீங்கி, சில பேருக்கு அந்த பொட்டுலாம் அப்படியே தலையெல்லாம் வலிச்சுட்டே இருக்கும், அப்படியே கண்ணை அப்படியே பொத்தி இறுக்கி பொத்துண்டே படுத்துன்னு இருப்பான். அந்த மாதிரி நிலைகள்லாம் மாறி நல்ல தெளிவாக அன்னைக்கு பூத்த அந்த பன்னீர் ரோஸ் போல் முகம் நல்லா தெளிவாக இருக்கும். ஆத்துக்கார ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே வாங்கோ காபி சாப்பிடுங்கோ, இந்த மனமாற்றத்தை கொடுக்கும். அந்த மனமாற்றமே மன மகிழ்ச்சியை தரும், குடும்பத்தில் அந்யோன்யத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. 100%க்கு 94% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ஏகாதசி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் விக்ரம யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சௌக்கியமான நிலை இல்லை. காரணம், ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அதாவது ராகு பகவான் வந்து 12ல் நிற்கிறான், கேது பகவான் வந்து 6ல் நிற்கிறான். கேது பகவான் 6ல் நிற்கிறது அவ்வளோ தூரம் ஒரு விசேஷமான நிலையை ஞானத்தை கொடுப்பார தவிர, அதே நேரத்தில் நமக்கு மனோதைரியம் வந்து குறைச்சலாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. செவ்வாய் கிரகத்தை சேவிக்கிறச்ச இன்னும் மனோதைரியம், மனுஷாளுக்கு வந்து தைரியம் நன்னா இருக்கணும். மகர ராசியில் செவ்வாய் வந்து உச்சமாக இருப்பாள். செவ்வாய்க்கு உச்ச வீடு மகரம், நீச்ச வீடு கடகம். சரி, விருச்சிக ராசிக்காராளுக்கு சந்திரன் வந்து இயற்கையாகவே நீச்சம். அப்போ என்ன ஆகும்? இப்போ குறிப்பாக பெண்களுக்கு மனதைரியம் கொஞ்சம் விட்டு போயிடும். எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் பேசுவாள், தடுமாற்றமாக பேசுவோம். தடுமாற்றமாக பேசும்போது நம்ம வாழ்க்கையை தடுமாறி போயிடப்படாது இல்லையா? அப்போது நம்ம பிடிப்பாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், விடாமுயற்சியாக காரியங்களை செய்து முடிக்கணும். அப்போ நம்ம பக்தி பிரார்த்தனையாக இருக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ, பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கோ. 100%க்கு உங்களுக்கு 74% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ஏகாதசி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. பஞ்சமத்தில் கேது பகவானும் 11ஆம் இடத்துல ராகு பகவானும் ரொம்ப சௌக்கியமாக வந்து உட்கார்ந்துருக்கா. வாரமும் அப்படியே நல்லா சௌக்கியமாக போகிறது. சௌக்கியமாக போனாலும் கூட 3 நாள் கொஞ்சம் இடையூறுகள், இடர்பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் அதை உண்டு பண்ணுறது குரு பகவான். செவ்வாய் நன்னா சஞ்சாரமான நிலையில் இல்லை. நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட மனோதைரியம் வேணும். சரி, நம்ம மனோதைரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த தனுசு ராசிக்கு சுவாமி குரு பகவானை போய் அந்த சன்னதியில் போய் வழிபடுங்கோ. ஆலங்குடி போங்கோ. அந்த ஆலங்குடி போகிறச்ச சுவாமியை வழிபடுறச்ச நமக்கு எல்லா சக்தியும் பகவான் தந்துடுவார். சன்னதிக்கு போனாலும் ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடிண்டு பகவானை பிரார்த்திக்கணும். சன்னதியில் சில பேர்லாம் நம்ம கவனிக்கிறோம், எல்லாரும் இந்த தவறு பண்ணுறதில்ல. அப்படியே மொபைலை பிடிச்சிக்கிட்டே பிரதட்சணம் பண்ணுவா, மொபைலை பிடிச்சிட்டே பெருமாளை பகவானை சேவிப்பா. அப்போ நம்ம என்ன ஆகும்? மனசு வந்து பக்தியில் ஈடுபடாது, ஏனோ தானோன்னு போயிடும். அப்போ சன்னதிக்குள்ளே போகிறச்ச காலை நன்னா அலம்பிண்டு பகவானை பிரார்த்திக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பையில் எல்லா சாதனங்களையும் ஒன்றா போட்டு நன்னா தோளில் மாட்டிண்டு பகவானை தவிர வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கப்படாது. பக்தி பிரார்த்தனை பக்குவம் மனுஷாலை காப்பாற்றிடும். 100%க்கு 51% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. ஓம் நமோ நாராயணாய. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ஏகாதசி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. நல்லா சௌக்கியமாக இருக்கிறது. ராகு கேது பயிற்சியும் நல்லா விசேஷமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல கேது பகவானும் 10ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ல் ஒரு பாவி வேணுங்கிறா. நல்லா சௌக்கியமாக உட்காந்துருக்கா. நல்ல ஒரு ஏற்றமான நிலை தான். இருந்தாலும் இந்த 2 நாள் மட்டும் சமாளிக்கணுமே. கடைசியில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அவகாசம் இருந்ததுன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ. சனீஸ்வர பகவான் சன்னதி போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. சேவிச்சுட்டு நல்லா எள்ளு தீபம் போடுங்கோ, எள்ளு எண்ணெய் போடுங்க, எல்லோரை பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. எல்லோரைனா அங்கே நீங்கள் சொல்லிட்டேலாம் யாராவது செய்து தருவோம். செய்து கொடுத்தா பகவானுக்கு அங்கே சன்னதியிலே சொன்ன கூட ஒரு 1008 பேருக்கு, ஒரு 108 பேருக்கு, ஒரு 12 பேருக்கு எல்லோரை பண்ணி தாங்கன்னு சொல்லி பகவானுக்கு நிவேத்தியம் பண்ண சொல்லி எல்லோரையும் வந்து தானம் பண்ணுறச்சே நமக்கு ஆயுஷ் பாகம் கூடும். குழந்தைகள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா. எதிர்பாராத நன்மையான வாரம் தான் இது. 9 கிரகத்தில்
7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு 100%க்கு 94% நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கும்பராசி அன்பர்களே, நீச்சம யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. ஏகாதசி திதியும் ரொம்ப போராட்டமான நிலை தான். சித்திர நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், அதுவும் நமக்கு சாதகமாக இல்லை. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தும் 9ல் ராகு இருந்தும் இந்த வாரத்தில் ஏற்றத்தாழ்வான நிலைகள் தான் நமக்கு வந்து சேர்றது. காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்குது. பாக்கி கிரகங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்குது. குறிப்பாக சுக்கிரனுடைய ஒரு சாராம்சம் நன்னா இல்லாதனால எதுலேயுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடு போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நம்ம போகணும். அப்படி இருக்கிறச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணுவார். பக்குவமாக மனசில் பதட்டம் இல்லாமல் இந்த வாரத்தை கொண்டு போகணும். குழந்தைகள் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரனுடைய சுழற்சி நல்லா இல்லைனாலே, சந்திரனுடைய சுழற்சி பார்த்தாக்கா 40% தான் நன்னா இருக்குது. பாக்கி 60% நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால திருமலையில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமியை சேவிச்சுட்டு வாங்கோ, நீ கீழே வாங்கோ, திருச்சானூரில் பத்மாவதி தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ. மனோ தைரியம் கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள்லாம் நமக்கு சட்டுன்னு கிடைக்கும். குடும்ப கஷ்டங்கள்லாம் விலகி போயிடும். வெளியூர் வெளிநாடு போகிறவாளுக்கெல்லாம் நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும். பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 60% மட்டுமே நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய. மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ஏகாதசி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் சமல யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. விசேஷம் இல்லை. இப்போ ராகு பார்த்தாக்கா அட்டமத்தில், கேது பார்த்தாக்கா வாக்கில். தன குடும்பத்தில் உஷ்ணமாக ஏற்றத்தாழ்வாக நிறையுது. காரணம் சந்திரனுடைய சுழற்சி நன்னானதுனால குறிப்பாக பெண்கள்லாம் எதுலேயுமே கொஞ்சம் தடுமாற்றமான மனநிலை, எப்போவுமே ஒரு பயமாக ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அப்போ நம்ம மனசை எப்போவுமே தெளிவாக வச்சுக்கணும். தெளிவாக வச்சுட்டாலே எல்லா காரியங்களும் நமக்கு சித்தியாகும். 9 கிரகத்தில் 5 கிரகம் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தாக்க குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல திருதேசானத்தில் இருந்துட்டு இப்போ தான் சுகத்துக்கு போக போகிறார். ராகுகேது பயிற்சி அவ்வளோ ஒரு சௌக்கியமாக இல்லை. இந்த வாரமும் சௌக்கியம் இல்லை. சௌக்கியம் இல்லைனாலும் கூட 3 நாட்கள் மட்டுமே நாம் கொஞ்சம் கஷ்டப்படணும், லேசாக கொஞ்சம் பதட்டப்படணும். ஆனால் இருந்தாலும் எல்லாமே பகவான் பார்த்துவாருங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாரம் போகிறதே நமக்கு தெரியாது. இந்த வாரம் முடிவில் நம்மளாம் ஒரு நல்ல ஒரு சன்னதியை நம்ம வந்து பார்க்கறதுக்கு போகிறோம். எல்லோரும் போய் அந்த சன்னதியை சேவிக்கணும். திருக்கண்டியூர்னு திருவையாறு பக்கத்தில் திருக்கண்டியூர் வழியில் திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு இடத்துல அன்னபூரணி தாயாருடைய சன்னதி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பஞ்சத்தில் அந்த ஊரே அடிபட்டச்ச அன்னபூர்ணி தாயார் அட்சய பாத்திரத்தை கொடுத்ததாக ஐதீகம். அந்த சன்னதியை போய் யாரை கேட்டாலும் சொல்லுவா. திருக்கண்டியூர் பக்கத்தில் பிரம்மாஸ்தலத்தை சேவிச்சுட்டு மணல்லே கொஞ்சம் தெளிவு இல்லைனாலும் பிரம்மா சன்னதிக்கு போனாலே இந்த தெளிவு வந்துடும். திருக்கண்டியூரில் பிரம்மஸ்தலத்தை சேவிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தான் ஒரு 4-5 கிலோமீட்டரில் திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு கிராமம். அங்கே நீங்கள் அன்னபூர்ணி தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ. அட்சய பாத்திரத்தை பகவானுக்கு அருளாளனுக்கு கொடுத்த ஒரு சன்னதி. தாயார் அங்கே சேவை சாதிக்கிறார். நீங்கள் எல்லோரும் சன்னதி போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா சௌக்கியத்தையும் பகவான் தருவார். மீண்டும் நாம் அடுத்த வாரம் இந்த வார ராசி பலனில் நல்ல பல விஷயங்களோடு, நல்ல பல கருத்துக்களோடு, நல்ல ஆன்மீக சிந்தனையோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய்.